சோமனூரில் ரூபாய் 1.70 கோடி மோசடி செய்த இளைஞர் உடன் பணியாற்றும் முத்தூட் பெண் ஊழியர்களை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. சோமனூரில் ஏல நகை மீட்டு வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்று கூடுதல் பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 1.70 கோடி வரை சுருட்டிய ஊழியரின் மோசடியால் முத்தூட் நிதி நிறுவனத்தில் பணத்தை மோசடி செய்த நபருடன் பணிபுரிந்த பெண் ஊழியரை தனியார் ஃபைனான்ஸ் கும்பல் சிறைப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டி அருகே உள்ள சோமனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் முத்தூட் நிதி நிறுவனத்தில் கரவழி மாதப்பூர் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். இவர் முத்தூட் நிறுவனத்தில் நகைகளை அடகு வைக்க வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் பல்வேறு தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனங்களிடம் ஏலத்திற்கு வரும் நகைகளை மீட்டு அதை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் தருகிறேன் என கூறி ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். இதை நம்பி பலரும் கொடுத்த சுமார் 1.70 கோடி பணத்தை பெற்றுக்கொண்ட அசோக் ஏமாற்றியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கொடுத்த பணத்தை திரும்பி தராத சூழலில் பணத்தை இழந்த தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் சோமனூர் முத்தூட் கிளைக்கு திடீர் என திரண்டு வந்து அங்கிருந்த அசோக் மற்றும் அங்கு பணியில் இருந்த பெண் ஊழியரை சுற்றி வளைத்து உடனடியாக பணத்தை தருமாறு மிரட்டியும் தகாத வார்த்தைகளால் பேசியும் சிறைப்பிடித்ததாக தெரிகின்றது. இந்த சூழலில் அலுவலகத்தில் இருந்த பெண் ஊழியர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது கும்பல் ஒன்று ஊழியர்களை பிணை கைதிகளாக வைத்து மிரட்டுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இதுகுறித்து கருமத்தப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கருமத்தப்பட்டி போலீசார் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண் ஊழியர்களையும் அத்துமீறலில் ஈடுபட்ட கும்பலையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அசோக் பலரிடம் ரூபாய் 1.70 கோடி வரை பண மோசடி செய்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் கருமத்தப்பட்டி போலீசார் பணம் கொடுத்து ஏமாந்தவரிடம் இதுகுறித்து கோவை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளிக்குமாறும் அறிவுறுத்தினர்.